டேய் நினைச்ச நீயாதான் இருப்பேன்னு நினைச்ச. என்ன மச்சி, உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்புதானா? டேய் உனக்கு வேற வேலை இல்ல? உன் பின்னாடி சுத்துறத தவிர எனக்கு வேற வேலையே இல்ல மச்சி. இங்க இருந்து போடி நீ முதல்ல. நான் இங்க இருந்து போகணும்னா நமக்குள்ள ஒரு போட்டி. போட்டியா? ஆமா மச்சி, இந்த போட்டியில நீ ஜெயிச்சா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். ஆனா ஆனா நான் ஜெயிச்சிட்டா இன்னைக்கு முழுவதும் ஒன்லி நீ ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன ஓகேவா? ஷூரா? ஷூர் மச்சி. நான் போட்டி. அதுவா மச்சி, இந்த பால் இருக்குல்ல, பால் இத நான் அங்க தூக்கி போட போறேன். இந்த பால முதல்ல யார் எடுத்துட்டு இங்க வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஓகேவா? சரி ஓகே. பார்த்தல, நான் தான் ஜெயிச்சேன். மச்சி ஒன் மோர் மச்சி. ஒன் மோர் ஆது, டூ மோர் ஆது. போடிங்க இருந்து. ஏய் ப்ளீஸ் 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 மச்சி. மச்சி போடி. மச்சி மச்சி. ஏய் என்னாச்சு? போடிங்க இருந்து. மச்சி இங்க பாரு, உன் மானம் இப்ப என் கையில. நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா இத நான் கொடுத்துடுறேன். எப்படி வசதி? இங்க பார், உன்னை கொன்றுவேன் நான். முதல்ல என் ட்ரெஸ் வச்சு நடை கட்டுறே. நான் நடை கட்டுறதுக்காக வரல மச்சி, நான் உன்னை கட்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ ஐ லவ் யூ சொல்லு மச்சி. இங்க பார், மேல வந்த உன்னை மிதிச்சே கொன்றுவேன். வா வா மச்சி. நான் டேய் டேய் ஹென்றி டேய், நீ ஐ லவ் யூ சொன்னா நான் உனக்கு இத தருவேன். மா மா எங்கம்மா இருக்க? மா 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 பட்ஜெட் பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். மா. சாப்பாடு சூப்பரா இருக்கணும். மா. அதுக்கப்புறம் மா. நான் அப்புறம் பேசுறேன். மா என்னடா? ஏன்டா ஏன் இவ்ளோ கோவமா கத்திட்டு இருக்க? கோவப்படாம வேற என்னமா பண்ணுவாங்க? அந்த அருண் ஏமா இப்படி நடந்துட்டு இருக்கான்? வர்ற கோவத்துக்கு அப்படியே அவன் கழுத்து பிடிச்சு நெரிச்சிடலாம் போல இருக்குமா? டேய் டேய் டேய், ஏன் இப்படி கொலவெறி பிடிச்ச அவன் மாதிரி கத்திட்டு இருக்க? அப்படி என்ன பண்ண அவன்? என்ன பண்ணலமா அவன்? ஏன்டா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான் அவன்? மா, எனக்கும் பிரியாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போய் பரிகார பூஜை பண்ணலாமா? ஆமாடா. அதே மாதிரியே அந்த அருணும் அவனுக்கும் பிரியாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி பரிகார பூஜை பண்ணிட்டு வந்திருக்காமா? எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவனுக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா. சரி, அதோட விட்டானா? நான் பிரியாக்கு கையில கட்டிக்கிறதுக்கு மஞ்சள் கயிறு கொண்டு போய் கொடுத்தல, அதே மாதிரி அந்த அருணை கொண்டு போய் நீட்டி இருக்கான். இந்த மஞ்சள் கயிறை உன் கையில கட்டிக்கணும்னு சொல்லி. அதுக்கு பிரியா நீ வேற ஆளை பாரு, நான் ஆளு இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? உடனே பிரியா கிட்ட சவால் விட்டுருக்காமா, இந்த கயிறை நான் உன் கையில கட்டி காட்டுறேன்னு சொல்லி. பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணம் மட்டும் இல்ல, இத தாண்டி அருண் குடும்பத்துக்கும் பிரியா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் உன் கல்யாணம் பிரியா கூட நடக்கும்னு உறுதியா சொல்ல முடியும்.
மா மா என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? என்னதம்மா நினைக்கிற சொல்ல? அது அது ஒண்ணும் இல்லடா. எனக்கு என்னமோ அந்த கோபி சொன்ன மாதிரியே நடந்துருமோன்னு பயமா இருக்குடா. போயும் போயும் உன்கிட்ட சொன்ன பாருமா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். இங்க பாருமா, எனக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. இனிமேலும் இப்படி என் உயிரை வாங்காத. ஏன் மச்சி வாசப்படியிலே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. நீ வருவேன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ சீக்கிரம் என் பெட்ரூம்ல வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க மச்சி. பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டு வாசப்படியிலே நின்னா எப்படி? உள்ள வா மச்சி. கம் ஆன் பாய், கம் ஆன். கம் ஆன். ஏய் மச்சி உள்ள வா. மச்சி என்னம்மா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறடா? நீ வெரி வெரி கியூட் பாய் மச்சி. அதுவும் நீ அந்த கண்ணாடியை போட்டு நின்னன்னு வையேன், ச்சே சான்ஸே இல்ல. அந்த கியூட்னஸ் தான்டா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கீ ரோஸ்ட் இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடாடாடா ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம் இருக்கு. பழைய டேபிள், 2 சேர். அப்போ அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா? என்னது சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் பில் போட்டு தான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? என்ன பெரிய மேரிலின் மேன்ரோ நினைப்பா உனக்கு? பெரிய மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த கோவம் இருக்கே, இதுதான் என்ன மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட வர வைக்குதா? நீ என்ன ஓங்கி அரைஞ்சது எனக்கு வலிச்சாலும் அந்த வலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் மேல எவ்வளவு உரிமை எடுத்திருந்தா என் கண்ணத்துல நீ அரைஞ்சிருப்ப. டேய், அடிச்சு அடங்க மாட்டியா நீ? நான் திமிரு பிடிச்ச குதிரை, நீ என்ன அடக்குற ஜாக்கி. உனக்காக நான் அடங்குறேன். நீ அடிச்சா நான் அடங்கிதானே ஆகணும். என்னை அடிக்கிற உரிமை என்னை கட்டிக்க போறவனுக்கு தானே இருக்கு. நீ என்ன அந்த உரிமையில தானே அடிச்ச, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் மச்சி. ஏய்,
ஏன்டி இப்படி அலையற? நீ பிரியா பின்னாடி அலையற, நான் உன் பின்னாடி அலையறேன். நீயும் அலையற பையன், நானும் அலையற பொண்ணு. நம்ம 2 பேருக்கும் வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் நம்ம 2 பேருக்கு தான் கெமிஸ்ட்ரி செமத்தியா ஒர்க் அவுட் ஆகுது. நீ தான் அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மச்சி. நம்மளுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் இல்ல, ஒரு பிசிக்ஸும் இல்ல. எனக்கு உன்ன மாதிரி அடங்காத குதிரை வேண்டாம். பிரியா மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்கு தான் வேணும். என்ன முதல்ல கை நீட்டி அடிச்ச ஆம்பளே நீதான் அருண். நீதான் என் புருஷன். நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும். அது என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஹலோ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேன் சார். ஏர்போர்ட் போகணுன்னு கார் கேட்டிருந்தீங்களா சார்? வீட்டுக்கு வெளில தான் சார் நிற்கிறேன். ஓ சரி, இருங்க நான் வரேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். மா மா என்ன விஸ்வா? எங்கம்மாவ? வண்டி வந்தாச்சு அவளுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு. அவ எங்க எந்திரிச்சா? உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்கா. படுத்துக்கிட்டு இருக்காளா? ஆமாப்பா. அவள் படுத்துக்கிட்டு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வரேன். ஏய் வா. என்ன விஸ்வா? எழுந்திருச்சு வான்னு சொன்ன. என்ன விஸ்வா இப்படி மொரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், ஊருக்கு போனோம் தெரியாது, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல செக் இன் பண்ணணும் தெரியாது. வண்டி வந்தாச்சு, இறங்கி வா. ஐயோ விஸ்வா ப்ளீஸ், உடம்பெல்லாம் நடுங்குது விஸ்வா. எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது, நல்லா ஜுரம் அடிக்குது. நீங்க வேணா பாருங்களேன். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயே சொல்லு. உடம்பு கொதிக்குதுன்னா மாத்திரை எடுத்துட்டு வரேன், அதை சாப்பிட்டு கிளம்பலாம். அப்பா, விஸ்வா வரதுக்குள்ள ரெடி ஆயிக்க வேண்டியதுதான். இந்தா, இந்த மாத்திரையை போடு. இந்தா, ஃபீவர்லாம் சரியா போயிடும். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, புடி கையில குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கார்ல வந்து உட்காரு. இதுக்கு நடுவில் ஏதாவது கேம் விளையாடணும்னு ட்ரை பண்ணினா குண்டு கட்டா பார்சல் மாதிரி தூக்கிட்டு போய் ஃப்ளைட்டோட கார்கோலியாவது போட்டு அனுப்பிச்சிருவேன். புரியுதா? குளிச்சுட்டு ரெடி ஆகும். ஐயோ விஸ்வா, நான் கண்டிப்பா துபாய்க்கு போகணுமா? கண்டிப்பா. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ தானே டிசைட் பண்ண துபாய் போகணும்னு. எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க கூடாது. கிளம்பு. ஃபிலிம் காட்டுறதுக்காக நாம நடிச்ச விஷயம் நமக்கே வினையா இருக்கே. சரி, போற மாதிரி போக்கு காட்டிட்டு டபாய்ச்சிட வேண்டியதுதான். என்ன அடுத்து என்ன செய்யலாம் திங்கிங்கா? போதும், எந்திரிச்சு கிளம்பு. விஸ்வா, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. ப்ளீஸ் என்ன தூக்கிக்கோங்களேன். ஒழுங்கா இப்ப நீ கிளம்புனா ஒரேடியா தூக்கிடுவேன். விஸ்வா டென்ஷன் ஆயிட்டாரு.
அம்மா கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு பத்திரமா இரு. நான் போய் இவளை விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா. விஸ்வா, உங்களை விட்டு நான் மட்டும் துபாய் போறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என் ப்ரோக்ராமை வேணா கேன்சல் பண்ணிடவா விஸ்வா? தினம் இங்கே இருந்துக்கிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறத விட எங்கேயாவது ஊருக்கு போய் நிம்மதியாக கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு வா, சரியா? நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் உங்க கூட தான் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படல, 2 பேரும் ஆசைப்பட்டாதான் குடும்பம் நடத்த முடியும். ம்? ஏன் விஸ்வா, ஏன் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் கோபத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சை நிறுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ விஸ்வா, நான் மறந்து போய் பாஸ்போர்ட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். வாங்க வீட்டுக்கு போலாம். அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆன மாதிரி நடிக்கிறேன்? ஐயோ விஸ்வா, நான் நடிக்கல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீ பாஸ்போர்ட்டை மறந்தெல்லாம் வச்சுட்டு வரல, வேணும்னு தான் கபோர்டில் வச்சுட்டு வந்திருக்க. அதை எங்கள் அம்மா பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்தா உன் பாஸ்போர்ட் பத்திரமா வச்சுக்க. வண்டியில் கபோர்டு கூட கிடையாது ஒழிச்சு வைக்கிறதுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. ஒழுங்காக ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போய் உன் பொழப்ப பார்க்குற வழியை மட்டும் பாரு. அங்கே போய் இறங்கின வேகத்தில் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி வரணும்னு ஏதாவது கணக்கு போட்ட அப்புறம் நான் போடுற கணக்கு உனக்கு புரியவே புரியாது. ஜாக்கிரதா. நீ அங்கே இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுற ஏது பண்ணுற உன்னோட ஒரு மூவியும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உன் முட்டாள் மாமனோட சேர்ந்து ஏதாவது பிளான் போடணும்னு நினச்ச தொலைச்சிருவேன். ஆண்டி, என்னங்க இது? என்ன கையில குத்து விளக்கு இவ்வளவு தாம்பூல தட்டோட வந்திருக்கீங்க? எலெக்ஷன் நேரம் ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்களா? நாங்க ஓட்டுக்கு பணம் பரிசு பொருள் இதெல்லாம் எதுவும் வாங்குறது இல்ல. ஏன்னா அப்படி வாங்குறது சட்டப்படி குற்றம். எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சா எங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆமா, நீங்க எந்த கட்சின்னு மட்டும் சொல்லுங்க, எல்லா ஓட்டையும் உங்களுக்கே போட்டுரும். ஹலோ அங்கிள், உங்களோட பேச்சை கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? நாங்க ஒன்றும் ஓட்டு கேட்டு வரல, உங்க பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கியா? நான் என்னமோ நீ ஓட்டு கேட்டு தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். பொதுவா இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு கேட்டு வருவாங்க. இப்ப பொண்ணே நேரடியா மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கு, அதான் கேட்டேன். ஆண்டி, நான் கொஞ்சம் மாடர்னான பொண்ணு. நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். எதை செஞ்சாலும் புதுமையா இருக்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் காலங்காலமா ஒரே மாதிரி இருக்குல்ல,
அத கொஞ்சம் மாத்துவோமேன்னு மாப்பிள்ளை கேட்டு நானே நேர்ல வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நாங்க நோ வேகன்சி போர்டு போட்டோமே. அதாம்மா எங்க அருணை பிரியாவுக்கு என்கேஜ் பண்ணிட்டோம். டூ லேட்டுமா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சாரி அங்கிள், என் அகராதில நெக்ஸ்ட் டைமே இல்ல. ஒரே டைம், ஒன்லி திஸ் டைம். இந்த குதிரை அடக்க பிறந்திருக்கிற ஜாக்கி எங்க? கொஞ்சம் கூப்பிடுங்க. மச்சி, மச்சி எங்க இருக்க? இத பாருமா, மச்சி. இங்க மச்சியும் இல்ல பஜ்ஜியும் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நேத்து உங்க அருண் என் வீட்டுக்கு வந்தான். என் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சு எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டான். அதான் பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு குடும்ப பாங்கா குத்து விளக்கோட வந்துட்டேன். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி அருணுக்கு பிரியான்னு எல்லா விஷயமும் பேசியாச்சு. இப்ப குத்து விளக்கோட வந்து நின்னா என்ன பிரயோஜனம்? இல்ல ஆண்டி, ஒரு பொண்ணு அடிக்கிற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்ப அருண் என்ன தொட்டு அடிச்சாரோ அப்பவே அவர் தான் என் புருஷன்னு முடிவு பண்ணிட்டான். அங்கிள், அதே தேதி. ஆண்டி, அதே மண்டபம். எனக்கும் அருணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்.